வணக்கம் ரவி. வணக்கம். இருக்கிற இப்ப அன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு பேசின கருத்துக்கள், அன்றைய நிலைமைகளை பற்றி பேசின மாதிரி இன்றைக்கு இருக்கிற புதிய நிலைமைகள்ல இந்த என்பிபி உருவாகி இருக்குது. அதே நேரம் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப தமிழ் தரப்பிலிருந்து புதிய எண்ணங்கள், கருத்துக்கள், தலைமைகள் உருவாகவில்லை, அல்லது அவர்கள் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. சரி. இந்த நிலைமையிலே நாங்கள் என்பிபியை எப்படி பார்க்கிறோம்? இப்ப என்பிபியை நாங்கள் இப்ப இப்ப குரர்வாத யானை மாதிரி தான் பாக்குறோம். ஆஹா. அது பெரிய பிரச்சனை. அது ஆம். வந்து ஏன்னா எங்களுடைய ஆக்கள்கிட்ட பார்வை இல்லை. ஆம். இப்ப நாங்கள் அதுக்கான கண்ணாடியில வாங்கி வைக்கவும் இல்லை, ம். அதுக்கான ஓட்டைகளை போட்டு வைக்கவும் இல்லை. ஓகே. அப்ப நாங்கள் பாக்குறவங்களுக்கெல்லாம் யாரோ ஒரு படத்தை ரக்க இங்கிலீஷ் படம், தமிழ் பேச சரி இங்கிலீஷ் தெரியாதால் தமிழ் படம் பார்த்தேன், இங்கிலீஷ் ஆமா. பார்த்தேன். ம். இது பெரிய பிரச்சனையான விஷயம். அப்ப அவ சொல்றத நம்புறேன் இல்லையா, நம்ப இல்லையா, அது இந்த தேவையில்லாத இல்லையா. இப்ப எங்களுக்குள்ள சீர் செய்ய வேண்டிய, இப்ப நீங்கள் அன்றைக்கு 20 வருஷம் திருப்பி காய்ச்சம் என்றால் ஒரு 10 பேர் ரட்னாதான் இந்த ஐடியா தொடங்கினாலும் அதை சுத்தி கனவேர் இருந்தவர், அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப சுத்தவர் இருந்தார்கள் ரட்னாவை மெருகூட்டல் என்று சொன்னா கருத்து கடைஞ்சு வந்துடாது. அப்படி ஆனா ரெட்டா முதலாவது தன்னுடைய இந்த சிந்தனையை எடுத்தது மலையகத்துல இருந்த காலத்துல இருந்தானே. ஓமாமா ரட்னாக்கு அந்த சிந்தனை தண்டவாள வந்துட்டுது என்று அவருக்கு விளங்கிட்டு தண்ட போல. ம். தமிழரசு கட்சியில இருந்தவர் ஓ. ஏலவலுக்காக மலையாளத்துக்கு போயேங்க, ஆமா. மலைய மக்களோட பார்வையை பார்த்தா பிறகு அவருக்கு சும்மா செல்வனான் சொன்னதுக்கும் தனக்கும் ஈடுபடாது, ஆமா. சரி வராது, இதுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குது, இதன் ஆமா. ரப்ப போகணும் என்ற தேவையை உணர்ந்தோம். ஆமா. இப்ப நீங்க கிரெடிட்டுகள் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துருவோம். ஓமா கட்டாயம். அதான் பிரச்சனை, மக்கள் அதை கொடுக்குற இல்ல. ஆமா. இப்ப என்ன பொறுத்தவரை ரத்னான கட்டித்தனம் அதை உணர்ந்தது. ம். உணர்ச்சிக்கு அறிவு தேவையான அறிவு குறைவு, தேவையில்லை, கணக்க தேவையில்லை. ஓ. எந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகும். அறிவுன்றது சிந்தனையில இருந்து வர்ற சாமானுக்கு தேர்ற விளக்கங்கள்லாம் அறிவொழிய. ஆமா. அறிவுன்றது கடவுள் கொடுத்தோ அல்லது புத்தகத்தில இருந்தோ வார இல்லை, பாரதி இல்லையா. இது வந்தாலும் நிக்காது. ஆமா. அப்ப ரட்னாக்கு வந்த அறிவு அது தன்னுணர்வால வந்த ஒரு ஆத்மா, ஒரு அறிவு. ஆமா. அப்ப ஆத்ம அறிவுக்கு அவர் போய் சொன்னாரு, அப்புறம் என்ன செய்தாரு, அது எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா. அவருக்கு வந்தேன்னுதான் முக்கியம். ஆமா. இப்ப சரி, அப்படி அவற்றை அந்த அறிவிலிருந்து டெவலப் பண்ணப்பட்டு கொண்டு வரையக்கல அன்றைக்கு நீங்கள் வச்ச ஈழம் கான்செப்டின் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு கான்செப்ட் அதில் ஒரு பகுதியாவது, அல்லது அது இந்த முழுமையாவது, அல்லது அதனுடைய எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் ஆக என்றாலும் என்பிபியை பார்க்க முடியுமா? ஓ எஸ், அது ஒரு அமிஜாம் இல்ல. எங்களுக்கு அந்த நேரம் சொன்னது இப்ப பிறகு அதான் சொல்றேன், நாங்களும் தள்ளுப்பட்டு காத்துல போன படகு மாதிரி எங்கேயோ போய் சேர்ந்தேன். உண்மையா அந்த நேரம் சொல்லுங்க, எப்ப நாங்கள் ஈழம் மேப் போட்டது புலி போட்டா பிறகுதான். புலிகள் நீங்கள் எல்லாம் போட்டா பிறகு, அதாவது எப்ப தமிழீழம் கொண்டிஞ்சன் வடக்கு கிழக்கு மேப் போட்டுதோ அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள பயங்கர பிரஷர். ஈழத்துக்கு முறை மேப் போடுங்க. ஆனா ரட்டா பாட்டு பாடினது, அதாவது பதுளையில இருந்து மட்டக்களப்பு வரை அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் பண்ண, அந்த பாட்டுல பதுளை ஏற்கனவே இணைஞ்ச ஒரு ஈழப்பகுதி. ஆனா அவைகள் டிசைட் பண்ணது இது மக்களினுடைய குறிச்சி ஒழிய நிலத்தின் குறிச்சி அல்ல. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏதோ விதத்துல ஒரு கலாச்சார போராட்டத்துல அல்லது கலாச்சார இதுல உறவுல இருக்கிறார்கள். அதுக்காக சிங்களவர்கள் இல்லையாண்டு இருக்கக்கூடாது கூட ஆண்டும் இல்லை, அல்லது அதுக்காக தமிழாக்கள் அங்கால இருக்க வேண்டும் இல்லை. அப்ப எல்லாரும் இந்தியால வாங்க பிரிவினை பாகிஸ்தான் இந்தியா மாதிரி பிரிக்கவும் இல்லை. எல்லாம் மடத்தனமான கதைகள். இப்ப இப்படியான விஷயங்கள் பிறகு வந்த டெவலப்மெண்ட்கள் அந்த ஆக்ரோஷத்திலையும் அநியாயங்களாலையும் அன்றாட காலம் தள்ளுபட்டு இந்த வேலி போடுற கதை வந்துச்சு. அப்ப உங்களோட கதையை நீங்களாம் வேலி போட வலிக்கிட்டாங்க. எங்கட பிரச்சனை நாங்கள் முனைச்சிகளை வச்சு கொண்டிருந்தது, யாராவது இதுல கொழுவியா கட்டி போடலாமா, சிங்களவரையும் தமிழரையும் உண்டாக ஒரு இணைப்பில கட்டி ஒரு படகா போகலாமா? சரி, அது இப்ப என்பிபி போடுதா? என்பிபி அந்த அவைய தங்கட வாழ்க்கையை தாங்க செய்யலாம் தங்கத்துக்கு போயிட்டாரு. தமிழர்களை பற்றி ஒரு அடுத்த இனம் என்று சொல்லி ஒரு பார்வை இல்லாமல் தாங்களா செய்யலாம். அவையிலே நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் என்ற ஒரு அதிகாரத்து நிலைமையிலே அவள் தங்களை வச்சு கொள்றார்கள் என்று அவளுக்கு கிடைச்ச ஓட்ஸ்களை வச்சு அது அவளுக்கு நியாயத்தை கொடுக்குது. இப்ப அவள் அதை சொல்றதுல பிளாயும் இல்லை. அவளுக்கு அந்த தகுதி இருக்கு, அவள் போட்டு எடுத்துக்கணும். அப்ப அப்படி ஒரு நிலப்பாட்டே எடுத்திருக்கணும். இது நாங்கள் தமிழர்களுக்கு கண்டு பெரும்பாலும் கேட்கவில்லை, தமிழ்நாடு சோசியலிச பற்றி கேட்கல. அப்படின்னா நாங்கள் பில் பண்ணி அவள் எடுத்து நாங்கள் எங்களுடைய சேர்த்துக்கொள்வோம்.
அந்த நீங்க சொன்ன கடைசி பாட்டை தான் நம்ம முயற்சிக்கிற மாதிரி ஒரு 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 இது தெரியுது. அவைய பாயிண்ட்ல இருந்து பார்க்க அது நியாயம். ஆமா. அது லாஜிக்கல். அதாவது ஒரு அமைப்பு ரீதியில பாத்தீங்கன்னா அது லாஜிக்கல். ஆனா நீங்க சொல்ற ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லாஜிக்கு பேஸ் இல்ல. இப்ப தமிழாக்கள போராட்டம் வந்தது பேஸ் இல்லாம வரையே இல்ல. இது thousands of years இந்த பிரச்சனை. நீங்க அது 500 வருஷமா இருக்கலாம் சில வேலை கதைப்பினம். ஆனா உண்மையில thousands of years பிரச்சனை. அது லாங்குவேஜ் தொடங்கின காலத்துல இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ்ல தொடங்கி சிங்களமா மாறேக்க வந்திருந்த பிரச்சனை. we are going back in time. அப்ப அப்படியான சிச்சுவேஷனை நீங்கள் சும்மா எக்கனாமிக்கல் பிரச்சனையால நாங்கள் மேம்படுத்தலாம்ன்றதும் எக்கனமியா மட்டும் நாங்க சில வேளையில இந்த மார்க்சியம் கதைக்கிற ஆக்கள் சில வேளை முழுக்களையும் ரிஜில் மேல நம்பிடுறது. அப்ப மார்க்ஸ் சொன்னாருன்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன எங்களோட காட்டுப்பாடு லாங்குவேஜ் எல்லாம் வந்து மொழிகளில் எல்லாம் தான் இதால கட்டுப்படுறேன்னு சொல்றது ஒன்று சொன்னார். அவனுடைய எக்கனாமிக் ப்ரோக்ராம் தான் முக்கியம் என்று சொன்னாருண்டா அதனால முழுக்கலும் வாங்கிடுறது. ஜெர்மன் பிலோசபியை நாங்கள் படிக்கிறோம் அவற்றை. Economy is life in your important part தவிர not everything. not everything என்றதை அவர் சொல்றதை நாங்கள் கவனிக்கிறீங்கன்னா அது எங்களை மேவிட்டு. அதுல நாங்கள் கால வச்சுட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் அட்ராக்டிவா இருக்கிறதும் அது திட்டவட்டமான கருத்துகளும் எங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு சொன்னா நம்பக்கூடியதா இருக்கு. பிலோசபியை நாங்கள் நம்பிடாண்டா அது ஜெர்மன் பிலோசபி எங்களுக்கு அப்பாற்பட்டது, எங்களுக்கு தேவையில்லை. இப்ப 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 சமூகத்துல இருக்கிற எதிர்ப்புன்னு சொல்லாம ஆதரவின்மை என்ற நிலைப்பாடுல பார்க்கல. இப்ப தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில, இன்றைக்கு NPP இருக்கிற நிலைமையில, தமிழர்கள் நாங்கள் அரசியல் ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிற நிலைமையில, என்னுடைய அரசியல் பலவீனம் என்று நான் சொல்றது என்ன, இந்த அரசியல் கட்சிகள் என்று சொல்ற 58ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய ஒரு சிலரின் நலனுக்காக அது இயங்கிக் கொண்டே இருக்குது. தொடர்ந்து அதுக்கு ஏதாவது முறைகளை மாற்றி 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 போட்டுக்கொண்டே இருக்குது. நாங்களும் ஏற்றுக்கொண்டு ஏதோ இனம் சமூகம் போராட்டம் எல்லாம் கலைக்கப்படுறது. அவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நிலைமை. அப்படி இல்லாமல் வரைக்குள்ள இப்ப NPP போன்ற ஒரு ஆக்கள் வந்திருக்கிறோம், வேறு ஆக்கள் வர இல்லை, அதால கதைக்கிறோம். அப்ப இந்த தமிழ் மக்களின் பார்வையை எப்படி இவர்கள்ல இருந்து வெளியாகற்றுறது? இப்ப இதான் இப்ப நீங்க இப்ப தமிழ் மக்களும் சமுதாய தட்டுகள் இருக்கிற ஆக்கள். இப்ப சமுதாய தட்டுல நாங்கள் இளைஞர் சமுதாயங்கள் எடுத்தோம்ட்டா இளம் சமுதாயத்தை அவைகளுடைய எதிர்பார்ப்புகளை NPP பூர்த்தி செய்யுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவனுடைய உடனடி எதிர்பார்ப்புகளை NPP கவனிக்கும். இந்த நம்பிக்கை அந்த இளைஞருக்கு இருக்கிறபடியா தான் அவர் அங்க போறாங்க. மற்றது எங்கட அரசியல்வாதிகள கதைகளால தங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை என்றதை எப்போ வர முடிவு செய்து விட்டார். அதுல அவளுக்கு அவளுடைய எக்கனாமிக் சைட சொல்றோம். அதாவது நாங்க சொல்றோம் மார்க்சிச சைட்ல இருந்து கதைக்கிறார்கள் சொல்றோம், எக்கனாமிக் சைட பற்றி கதைக்கிறோம். அதாவது உங்களோட வாழ்க்கை இதுகள்ல நீங்கள் எக்கனாமிக் சைட் எடுத்தீங்கன்னு சொன்னா NPP-யோட போறதை தவிர வேற உங்களுக்கு வழி இல்லை. தற்காலிகமாக நிச்சயமாக தமிழரசியல்வாதிகளோட போறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்படி ஒரு சாய்ஸ் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் இந்தியாட்ட நேரடியாக போகலாம். சரி, நாங்கள் போய் இவர்கிட்ட போகணும். நாங்கள் நேரடியாக வந்து சொல்லலாம் நீங்க இங்க வந்து செய்யுங்க, நாங்க உங்களுக்கு போட் பண்றோம், தீனா முனாக்கா இங்க வந்து கட்டும், அது நல்லா செய்ய மாட்டோம். கடைசி வசனம் கேள்வி ரவி. இப்ப NPP-ய டெம்பரரியாக இப்ப நாங்கள் ஏற்கனவே கழிச்ச மாதிரி அது ஒரு தற்காலிகமாக வந்தாலும் நாங்கள் ஈழம் பிளஸ்ஸா ஏற்றுக்கொள்ளலாமா? என்ன பொறுத்தவரை NPP-யை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும், அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கட பிரச்சனை. ஈரோஸ் என்று நாங்கள் ட்ரை பண்ணிக்கொண்டு தான் இருந்தாங்க. அவையில் ஒரு வைட டிஸ்கஷனை கொண்டுறதுக்கு அவைகளோ சின்ன சின்ன ஆக்களை சேர்த்து அவைகள் பழைய ஏதாவது லெப்டிஸ்ட் கதைக்கிறார்களை சேர்த்து கொண்டு போனா காணும் என்று அவையில் நச்சு கொண்டு வேறு போனாக்கள் சில பேரை கூட்டு கொண்டு தெரிகிறார்கள். ஆனா உண்மையா அவைகள் வைட டிஸ்கஷனுக்கு போகணும். ஏனென்று சொன்னால் அவைகள் இருக்கிற கொண்டிஷனுக்கும் எங்கட கொண்டிஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது அவைகள் வந்து IMF மாதிரி வெளிநாடு, IMFன்றது ஒரு 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 டூலை பற்றி தான் நீங்க கதைக்கிறீங்க. நாங்கள் கதைக்கிறது வெளிநாட்டாருடைய ஊடுருவலை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் வெளிநாட்டாட்ட ஊடுருவல் சொல்லிக்க சிங்கள ஊடுருவலை சேர்த்து கதைக்கிறோம். அவைகள் வெளிநாட்டாட்ட ஊடுருவல் என்று கதை கேட்க வரும் IMF-ஐயும் இந்தியாவையும் பற்றி கதைக்கிறோம். ஆனா உண்மையா நாங்கள் கதைக்க வேண்டியன்னு சொன்னா எங்கட பாரம்பரியம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் ஐடென்டிட்டி இருக்கா? இருக்குது. அந்த ஐடென்டிட்டியை நாங்கள் செய்ய வேண்டோம்னு சொன்னா அதுக்கு காமன் வேல்யூ இருந்ததா? அந்த காமன் வேல்யூவை நாங்கள் சேர்ந்து காட்டுறதுக்கான அரசியல் தீர்மானங்களை விட எக்கனாமிக்கல் தீர்மானம் நாங்கள் முதல் என்ன செய்ய வேணும்?
ஒரு ப்ராஜெக்ட் செய்யறேன்னு சொன்னா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் இப்ப நாங்கள் இப்ப எனர்ஜி ப்ராஜெக்ட் இப்ப இந்தியாவோட சைன் பண்றாரு. சைனா வந்து எக்கனமி ஒரு இது ஹப்ல இது சுத்திகரிக்கிற எண்ணெய் சுத்திகரிக்கிற இதை செய்யறேன்னு சொன்னாங்க. எண்ணெய் சுத்திகரிக்கிறதால இலங்கைக்கு என்ன லாபம் உண்டு நீங்கள் யாராவது அசஸ் பண்ண எனக்கு தெரியல. நாங்களும் கதைக்கல நீங்களும் கதைக்கல ஒருத்தரும் கதைக்கல அல்லது நாங்கள் எங்களுக்கு விளங்கையிலண்டா ஒரு 4 பேரை கூப்பிட்டு கதைக்கல. அப்ப இப்ப இந்த டிசிஷன் எல்லாம் யார் எடுக்கிறார்கள் கேட்டால் நிர்பந்தங்கள் நிமித்தம் ஒன்றில் வெளியாற்ற நிர்பந்தம் இந்தியாண்ட இல்ல சைனாண்ட அல்லது எங்கட எக்கனாமிக்கல் நிர்பந்தம் உள்ளுக்குள்ள இருந்து வர்ற நிர்பந்தம் ஏதோ ஒரு 500 வேலை வரும் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும் நினைச்சு கொண்டு செய்யறாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்கும் உங்களோட என்ன சுத்தி இருக்கிற எந்த நிலையத்தை எடுத்தீங்கன்னாலும் சுத்த வர அதனால் வர்ற என்வாயன்மெண்ட் டேமேஜ் உங்களுக்கு தெரிந்தானே என்னண்டு. இப்ப இது யாராவது அசஸ் பண்ணி எங்களுக்கு உங்களோட அசஸ்மெண்ட் தந்தார்களா? ஒருத்தரும் கொடுக்கல. அப்ப இப்ப நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் என்பிபி தான் எடுக்குது. என்பிபி எடுக்க வைக்கப்படுது. இப்ப பிரச்சனை சொன்னா நாங்கள் என்ன சொல்லணும் என்றால் என்ன பொறுத்தவரை இந்த டிஸ்கஷன் தான் நாங்கள் விரும்புறோம். தமிழாக்கள் சரி சிங்களாக்களும் சரி தங்களோட பாரம்பரியங்களை சொத்துன்னு சொல்றோம். வெறும் உரிமைகள் இல்லையாப்பா, உரிமையால் அதுல இருந்து வர்ற சாமான நாங்கள் உரிமைகளை பற்றி காய்ச்சோம். உடமைகளை பற்றி தான் கதைக்கும். உடமைகளை பற்றி கதைக்கும். எங்களோட உடமைகளை நாங்கள் என்னன்னு காப்பாற்றுறது. அது இப்ப கொமன் பொட்டுக்க கிடக்கு. அந்த சட்டியை காப்பாரு சட்டியை உடைக்கிறாங்க. சரியா முந்தி பீங்கால உடைச்சாங்க போட்டு சாப்பிடுறதை பற்றி. நீங்கள் பீங்காங்களை பற்றி காய்ச்சோம் அவங்க சட்டியை உடைச்சு கொண்டு போறாங்க. இப்ப எங்கட கேள்வி வந்து இந்த சட்டியை இந்த மாதிரி உடைக்காம இருக்கிறதுக்கு நாங்க கொமனா வேலை செய்யலாமா? செய்ய முடியுமா? முடியும். அதுக்கான திராணி உங்கள்ட்ட இருக்கா? எங்கள்கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? அவளுக்கு திராணி தான் தேவை. அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை, திராணியும் இல்லை. அவை நான் நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு அந்த விஷயம் பற்றி காய்ச்சிருக்கோம். அதை பற்றி காய்ச்சதுக்கு போதும். நன்றி.